ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஆரப்பாளையம் பெத்தானியபுரம் வைகை பாலத்தில் இருக்கிறோம். இப்போதைக்கு வைகை வடகரை சாலை வந்துட்டு தீக்கதிரிலேருந்து விரலனூர் வரைக்கும் வந்துட்டு லே பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஏரியா மாத்திரம் லே பண்ணாமல் இருக்காங்க. அண்ணாநகர்கிட்ட வந்துட்டு லே பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி பெரும்பகுதி வந்துட்டு லே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. கடந்த வருஷம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வைகை வடகரை சாலை வந்துட்டு தீக்கதிரிலேருந்து ஃபர்தராக வந்து சமையலூர் வரைக்கும் வந்துட்டு லே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ரீசன் என்னென்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் பாட்டிமா காலேஜ் பக்கம் உள்ள ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடு வந்துட்டு பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்குது. ரெண்டாவது அந்த ரயில்வே ட்ராக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்துட்டு ரோடை ஒட்டின அளவுக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு அடிஷ்னலாக ரயில்வே லைன்ஸ் போட்டால் இந்த எக்ஸிஸ்டிங் ரோடே வந்துட்டு இன்னும் குறுகலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்போ புதுசாக வந்து இந்த தீக்கதிரிலேருந்து சமையலூர் வரைக்கும் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு ரோடை வந்து விரிவாக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான வேலையும் பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம 2 வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மார்ச் 19, 2024 வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலை 8 2024 வந்து அந்த ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை பிகின் பண்ண டைமில் வந்து ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். இந்த தீக்கதிரிலேருந்து சமையலூர் வைகை வடகரை சாலை இருக்குல்ல, இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து 2-வே ரோடு, பேவ்டு ஷோல்டர்ஸோட. இந்த பேவ்டு ஷோல்டர்ஸ்ன்றது பைக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் அது. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் இந்த 8 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த 2-வேயாக வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பட்ஜெட்டை வந்துட்டு 170 கோடி வந்து இனிஷியலாக வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கட் காஸ்ட் பண்ணி 150 கோடியாக வந்துட்டு திரும்ப எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட முதல் வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து இது தவறான செய்தி, 286 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டார். அவர் எந்த சோர்ஸ்லேருந்து பார்த்து போட்டார்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் ரெஃபர் பண்ண சோர்ஸ் பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பாஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து நான் ரெஃபர் பண்ணது வந்து ஒரு ரெப்யூட்டடு நியூஸ் பேப்பர். ஸோ சப்போஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இது நான் வந்து தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா நீங்களும் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். எதுலேருந்து நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சும்மா மொட்டையாக வந்துட்டு தவறான இன்ஃபர்மேஷன் சொல்கிறது யாருக்குமே பெனிஃபிட் ஆகாது. இந்த தீக்கதிர் வைகை வடகரை சாலை வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து பிகின் ஆகுது. ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்க்ரோச்ட் ஏரியா தான். ஏற்கனவே வந்துட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அடியிலேருந்து 10 அடி எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில, ஒரு வந்து ஏற்கனவே என்க்ரோச் பண்ணியிருந்துருக்காங்க ரிவரை. ஸோ அது கட்டாயம் வந்துட்டு அந்த என்க்ரோச்ட் ஏரியா வந்து திருப்பி எடுப்பாங்க. பத்தாவதுக்கு இன்னுமே அதிகமாக வந்து அந்த சர்ச்சோட இடம் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து சப்போஸ் அவங்க இடத்த எடுக்கலைன்னா, ஏன்னா நல்ல ஒரு எப்படியும் ஒரு 300-400 மீட்டர்ஸ் வந்துட்டு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் நீங்கள் வந்து லேண்டு ரிக்ளைம் பண்ணால் தான் வைகையை வந்துட்டு என்க்ரோச் பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல எப்படி பண்ண போகிறாங்க தெரில. வைகையில் வந்துட்டு கழிவு தண்ணி தான் கலக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நல்ல தண்ணியை வந்துட்டு வைகையில் வந்து கடத்துகிறாங்க. என்ன காரணம் தெரியல. பெரிய குழாயில் நல்ல தண்ணி வந்துட்டு வைகைக்குள்ளே வந்து கொட்டிகிட்டு இருக்கு. போன வருஷம் நம்ம கவர் பண்ணும்போது தான் இப்போ நம்ம பைக்கில் கடந்து வரோம் பார்த்திங்களா, இந்த பகுதியெலாம் வந்துட்டு மணல் அடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரிஜினலாக வந்து கரை கிடையாது, வைகை ஆறு தான் அது. ஸோ அந்த ஆறில் தான் வந்துட்டு இப்போ வந்து என்க்ரோச் பண்ணி இந்த லேண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது கடந்த வருஷமே இது எடுத்துட்டாங்க. எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவரும் எழுப்பியிருப்பாங்க. வைகை ரிவரை ஒட்டி எழுப்பியிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா வைகை ஆறு தான். இந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு கொட்டியிருக்கிறாங்க.
அதுபோல் அந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஃபென்சிங்கு, அந்த ஃபென்சிங்கை வந்து சர்ச்சோட ஃபென்சிங்கு உள்ளே வந்து ஏராளமான மரங்களும் இருக்குது. அது தவிர்த்து வேக்கண்ட் ஸ்பேஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இறங்கி அந்த கிட்ட போய் காட்டலாம். போடா இறங்கி கிட்ட காட்டு லைட்டாக. போன வருஷம் நம்ம இங்கே வந்திருந்த போது இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருந்தது. காரணம் இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் மணல் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு ஃபர்தராக வந்துட்டு மணல் எதுவுமே அடிக்கல, எந்த வேலையும் நடக்கலை. கல் இது மாதிரிலாம் ஊண்டியிருந்தாங்க. அதாவது ரோடு எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு கல் ஊண்டியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து சமையலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ரோடுக்கான ஒர்க் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ் நடந்துகிட்ருக்கு. மோர் தென் 40-50% வந்துட்டு ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு அதாவது ரிவரை ஒட்டி வந்து தடுப்பு சுவர் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 8 கிலோமீட்டர் ரோடுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு வைகையோட கரையை வைகை ஆறை என்க்ரோச் பண்ணி தான் வந்து இந்த ரோடு வந்து அமைக்கிறாங்க. அதாவது இனிஷியலாக ஒரு பகுதி தாண்டி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வீடுகள் கிடையாது, நிறையா வந்துட்டு வேக்கண்ட் ஸ்பேசஸ் இருக்குது. ப்ராப்ளி அது ப்ரைவேட்டு பீப்புளோட லேண்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். வைகை ரிவரை வந்துட்டு என்க்ரோச் பண்ணாமல் தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் என்ன காரணம்னு தெரில. இங்கே நார்தர்ன் சைடில் வந்துட்டு இந்த ரோடு வந்து லே பண்ணுற மாதிரி வைகையோட சதர்ன் சைட்லேயும் இதே போல் ஒரு ரோடு லே பண்ணிட்டா வைகை ஆறு வந்துட்டு கால்வாயாக மாறுறது கூடயும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு குறுகிரும். இன்றைக்கி பார்க்குறதுக்கு இந்த ஏரியா வந்து ஆக்சஸ் இல்லாத ஏரியா மாதிரி இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த ரோடு லே பண்ணிட்டாங்கன்னா ரோடோட நார்தர்ன் சைடு இருக்குல்ல, அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்துடும். பழையபடி இந்த ரோடை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, என்க்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேசாமல் வந்துட்டு ரோடோட ரைட் ஹேண்ட் சைடில் கவர்மெண்ட்டை வந்துட்டு லேண்டு வந்து அக்வயர் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து கூடியிருந்திருக்கும். வைகை ரிவரை என்க்ரோச் பண்ணாமல் தவிர்த்துக்கலாம்.
ரொம்ப ரேப்பிட் ஃபேஸில் வந்துட்டு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. மண் வந்து ரொம்ப ஃபைன் சாண்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியல. ஸோ ட்ராக் பண்ணிகிட்டே ஓட்டுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா கூட இந்த வழியில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வரலாம், கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வரலாம். கார் வந்து கஷ்டம் இப்போதைக்கு வர்றதுக்கு. ஜல்லிக்கட்டு காளை, பசுமாடு, ஆடு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஈஸி ஆக்சஸ் இருந்தது வைகை ரிவருக்குள்ளே. இப்போ வந்து தடுப்பு சுவர் எழுப்பிடுறாங்க. ஸோ இனிமேல் வந்து எப்படி வந்து இந்த கால்நடைகள்லாம் குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க, மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரில. மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோட்டில் அனிமல் ஓவர் பாஸ் கொடுத்த மாதிரி இந்த ரோடில் வந்துட்டு அனிமல் அண்டர் பாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதர்வைஸ் வந்து கால்நடை வந்து சதி பண்ணிடும். கீழே போகிற இடம் இருக்கா? இதாப்பா இருந்து மண் வழுக்குது, பார்த்து மண் வழுக்குது. போய் பாரு. போகலாம்ப்பா. போகணும். இது சொல்லட்டா?
கஷ்டம் தான் இதில். இதுவும் ரிட்டர்ன் வர்றது கஷ்டம். இந்த வழி யாரே காணும் போக என்னதா அது சின்னதாகிட்டேடா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுருக்கு. ஃபில்டர் பண்ணி மண்ணு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆறு தான்டா. அது நம்ம போயிட்டு இதெல்லாம் ஆறுக்கு தான் போகிறோம். இது ஆறு தான். அந்த மண்ணை லேசாக காட்டு. இது மங்கையர்கரசி காலேஜ் நினைக்கிறேன். இதுவா? மங்கையர்கரசியா? மங்கையர்கரசி நாடாது. விக்ரமன் தான் பாரு. விக்ரமன் தாங்கடா. ஆமாம்மா, அந்த காலேஜ் தான் நினைக்கிறேன். இந்த காலேஜா? ஏதோ விஎஸ் ப்ரமோஷன் பண்ணுறதா? ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேம்பஸ் வந்துட்டு மங்கையர்கரசி காலேஜ் கேம்பஸ். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஃபேட்டிமாலஜி ரோட்டில் வரீங்கன்னா நிறைய சந்து பொந்தல்லாம் பிடிச்சி தான் நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மெஜ்ரா காலேஜ், அமெரிக்கன் காலேஜ், மீனாட்சி காலேஜ், லேட்டோ காலேஜ், ஃபேட்டிமா காலேஜ் மாதிரி இந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா ஹைவே மேலேயே அமைஞ்சிருது. நல்ல ஒரு லேண்ட்மார்க்காக கூடயும் இப்போ வந்து இந்த காலேஜ் இருக்கும். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்கும். பாரு பஸ் எங்கே பாரு, என்ன காலேஜ் போட்டு பஸ்ஸை போட்டு இருக்கேப்பா. கல்லுகள்லாம் ஊட்டிட்டாங்களா ஆற்றுக்குள்ள? ஆற்றுக்குள்ள உள்ள கல்லுகள்லாம் ஊட்டிட்டாங்க. அதில் ஊட்டிக்கலாம் எனக்கு ஒரு பெருசாக. இங்கே ஆற்றுக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏராளமான கல் வந்து ஊண்டியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு புரியல. அது பிளாட்டா இல்லை வந்து ஆற்றுக்குள்ளேயே வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரில. பட் நிறைய கல் இந்த ஏரியாவில் வந்து ஆற்றுக்குள்ளேயே வந்து ஊண்டியிருக்காங்க. சூரியமான்
இந்த இடங்கள் ஐயா, இந்த இடம் பேர் என்ன? இந்த இடம் பேர் என்ன? இது பறவை. இது பறவையா? ஓ, பறவை ஊடால வந்துட்டு ஒரு பெரிய பைப்லைன் போகுது. ப்ராப்ளி ரோடு வந்துட்டு இந்த பைப்லைனுக்கு மேலே தான் வந்து அமைப்பான்னு நினைக்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு சுவர் இருக்குல்ல, ஸோ அந்த தடுப்பு சுவரும் வந்து நல்லா உயரமாக கட்டுறாங்க. ஸோ ப்ராப்ளி வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக எப்படி வருது அப்படின்னு தெரில, பார்த்துக்க தான் தெரியும். முன்னாடி நீங்கள் பார்க்குற பாலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு துவரிமானும் பறவையும் வந்து கனெக்ட் பண்ணுற பாலம். ஸோ இந்த பாலம் வந்து நம்ம தனியாகவே வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 2 years பிஃபோர் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த பாலம் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே கட்டின பாலம், பட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா வந்துட்டு துவரிமான்லேருந்து உங்களுக்கு வைகை ரிவருக்கு ஆக்சஸ் இருக்குது. அந்த பாலத்தை தாண்டிட்டிங்கன்னா நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது பறவை சைடில் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்கனால வந்துட்டு இன்னும் தீர்ப்பாகாதனால இன்னும் பறவைக்கு வந்துட்டு டைரக்ட் ஆக்சஸ் ரோடு இல்லை. பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் துவரிமான்லேருந்து இந்த பாலத்தில் ஏறி நீங்கள் வந்து பறவைக்கு வரலாம். அதுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன குறுக்கு ரோடில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிரும். ஸோ கம்ஃபர்டபுளாக காரு பஸ்ஸில் கூடயும் வரலாம். ஸோ அந்தளவுக்கு ரோடு இருக்குது. ப்ராபப்ளி ஒன்ஸ் இந்த கேஸ்லாம் முடிஞ்சிட்டாங்கன்னா டைரெக்டாகவே ரோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பறவை டச் பண்ணுற மாதிரி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த ரோடு வந்துட்டு, அதாவது வைகை வடகரை சாலை தீக்கதிரிலேருந்து சமையலூர் வரைக்கும் லே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு 3-4 months பிஃபோரே எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் வந்து வீடியோ பண்ணாத காரணம் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இது வந்து வைகையை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த ரோடு வந்து போட்டுட்ருக்குறாங்க. ரெண்டாவது அத்தி பூத்த மாதிரி தான் வந்துட்டு மதுரையிலே வந்துட்டு இது போல் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அகெயின் இந்த வீடியோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா பழையபடி தெங்காக்கம்மா வண்டியூர் கம்மாவில் வந்துட்டு பால வேலை நடந்துட்டுச்சுல, ஸோ அதை ஸ்டால் பண்ண மாதிரி கோர்ட்டில் கேஸை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் பெரிய லெவலில் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணாமல் கவர் பண்ணாமல் இருந்தேன். அகெயின் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஹார்ட்லி வந்து ஒரு 10 months கூடயும் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து ஏதோ கேஸு போட்டாங்கன்னா பழையபடி இந்த ப்ராஜெக்டையும் வந்துட்டு ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ வந்துட்டு இந்த ரோடு வந்து லே பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதர்வைஸ் பழையபடி வந்துட்டு ஆற்றை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, கனிம வளத்தை சுரண்டுறாங்க அப்படின்ட்டு சீமான் பேச ஆரம்பிச்சிடுவார். ஏற்கனவே வந்துட்டு கலைஞர் லைப்ரரி இருக்குல்ல, நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. பட் ஸ்டில் வந்து சொல்கிறேன், கலைஞர் லைப்ரரியை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல, கலைஞர் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இல்லை, அங்கே வந்து அதிகமாக வந்துட்டு பசங்க வந்து லவ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாப்புல. எனக்கு உண்மையிலே மன வருத்தமாக இருந்தது. காரணம் வந்துட்டு உண்மையிலே கலைஞர் லைப்ரரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆகுது. அதுபோல் இந்த ரோடுமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அதை மதுரை மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சின்ன வருத்தம், வைகை ரிவரை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பக்கத்தில் உள்ள லேண்டை வந்து, அதாவது வேக்கன்ட் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் செலவு கூட போயிருந்தாலும் அந்த லேண்டை யூஸ் பண்ணி ரோடு அமைச்சிருந்துருக்கலாம். அது ஒன்று தான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு கட்சிக்கு மேலேயும் கட்சியோட அப்ளிகேஷன் எனக்கு கிடையாது.
எப்படி பார்த்துக்கான் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையலூர் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோவை கட்டாயம் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.